திருச்செந்தூரில் டச்சுக்காரர்களால் எடுத்துப்பட்ட சிலை திரும்ப கிடைக்கிறதுக்கு முன்னாடி நடுவில் ஒரு சிலை செய்கிறாங்க. அந்த சிலை வடமலை பிள்ளைன்ற ஒரு சிற்பி செய்கிறாரு. அந்த சிற்பி கனவுல முருகர் சொன்னதுனால தான் இப்போ இருக்கிற சண்முகர் சிலை கிடச்சிது. புதுசாக செஞ்ச சிலை என்ன பண்ண முருகான்னு கேட்குறப்போ அவர் திருப்புராந்தேஸ்வரர் கோயிலில் போய் வைக்க சொல்கிறாரு. அந்த சிலை இப்பயும் இருக்குது. திருநெல்வேலிக்கு போகிறவங்க பாளையங்கோட்டையில் திருப்புராந்தீஸ்வரர் சிவன் கோவிலில் இந்த சண்முகர் சிலை போய் தரிசனம் பண்ணுங்க. பெரிய பாக்கியம். அதுவும் ஆதாரத்தோடு அங்கே இருக்குது. எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிது. ஸோ திருநெல்வேலி பயணமில் ஒரு பெரிய நிறைவாக்குனது இந்த சம்பவம் தான். என்னோட முருகர் ஆராய்ச்சியில் இலங்கைக்கும் திருநெல்வேலிக்கும் திருச்செந்தூருக்கு தொடர்பை கண்டுபிடிச்சி எப்படி ஒரு பெரிய கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம். முருகர் ஆராய்ச்சி நான் உணர்ந்த விஷயமா திருச்செந்தூர்ன்ற பேர் முருகப்பெருமான் சூரசம்காரம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பேர் உருவாயிருக்கு. அப்போ வரைக்கும் அவர் திருநெல்வேலியாக தான் இருந்திருக்கு. இப்போ நம்ம வரலாற்று ஆய்வுப்படி சொல்கிறோம் திருச்செந்தூர் இத்தனை வருஷம் பழமையாதுன்னு சொல்லி. ஆனால் அந்த செந்தூருன்ற பேரே முருகப்பெருமான் அங்கே சூழ்மையாக வந்ததுக்கு அப்புறம் சூரனை வதம் பண்ணதுக்கு அப்புறம் திருச்செந்தூர்ன்ற பேராக மாறி இருக்கு. அதுக்கு முன்னாடி திருநெல்வேலிக்கு உட்பட்டு தான் எல்லாமே இருந்திருக்கு. இது ஒரு பெரிய அதிசயங்கம்மா.